அன்பார்ந்த மக்களே, நான் இப்போ சஷ்டி மரச்செக்கு ஆலை மற்றும் இயற்கை அங்காடி சேலம் மாவட்டத்தில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் இருக்க கடையிலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். நம்ம நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபர்லெஸ் கொப்பரையை கொண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுக்குறோம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் இந்த குளிர் காலத்தினால உறைஞ்சிருக்கதான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள், சல்ஃபர் இல்லாமல் ஆட்டும் போது எவ்வளோ அழகாக உறைஞ்சிருக்க பாருங்கள். இதுவும் அந்தளவுக்கு சேலத்தில் இப்போ டெம்பரேச்சர் கம்மி இல்லை. பனிக்காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம தேங்காய் எண்ணெய் அவ்வளோ அருமையாக உறைஞ்சிருக்கு. நீங்கள் இது பாட்டில்லையும் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சல்ஃபர்லெஸ் கொப்பரை நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் நிறையா நாள் கேட்பாங்க, எப்படி நீங்கள் உங்கள் தேங்காய் எண்ணெய் உறையுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் நிறையா டைம் நான் சொல்லுவேன், நைட் டைமில் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு அந்த காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கும். அதில் எந்த விதமான சல்ஃபரோ அடல்ட்ரேஷனோ எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு இதாகவே கேட்பாங்க, எப்படிங்க வீட்டுக்குள்ளே வச்சா உறையுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், வெளியில் இருக்க அந்த குளிர்காற்று தான் அது உறையிறதுக்கான காரணம்னு. ஆனால் அதை உடைச்சிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் பாருங்கள், நம்ம சாத்தி வச்சுருந்த இந்த நம்ம பில்டிங்குள்ளே தான் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கு. பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா உறைஞ்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான நேரம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பனி அப்போ இந்த மாதிரி உறைஞ்சது ரொம்ப. போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பனி. ஸோ இதை பார்க்கும் போது நம்மளோட ப்யூரிட்டியை நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறதுல ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இந்த தேங்காய் எண்ணெயை தவிர கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் சிறுதானியங்கள், தானியங்கள், அப்புறம் சத்து மாவு, அப்புறம் நூடுல்ஸ், சேமியாலாம் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் மற்றும் நிறையா பொருட்கள் இருக்குது. நம்ம 100% கேரண்டியோடையே நம்ம இந்த எண்ணெயை நம்ம கொடுக்குறோங்க. நீங்கள் கேட்டால் நம்ம எண்ணெய் கண்ணு முன்னாடியே நம்ம ஆட்டி கொடுப்போம். இப்போ நம்ம கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கள் கேரண்டி எப்படி இருக்குன்னா, கலப்படம்னு எண்ணெயில் நிரூபித்தா 10,000 ரூபா பரிசு. இதுதான் எங்களோட தூய்மைக்கான ஒரு அடையாளம். இப்போ நம்ம செக்கு காட்டலாம். நம்ம அது இல்லாமல் நம்மளோட கடையில் ஒவ்வொரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த பிளாஸ்டிக் ட்ரம்ஸு, பெரிய பெரிய ட்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கடையில் இவ்வளோ பாத்திரம் இருக்குது, ஆனால் எல்லாமே சில்வர் பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் இதாக இருக்கும். இப்போ நம்ம மரச்செக்கை ஃபைனலாக காட்டுறேன். இன்றைக்கி ஸ்டாஃப் லீவு, இல்லைன்னா எப்பவுமே ரெகுலராக ஓடிக்கிட்டு தான் இருக்கும்.